சேட்டை பிடிச்ச பையன் சார். மாறி கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான் நானு. பாத்தீங்களா? சின்ன வயசுல ஆனா என்னுடைய அண்ணா தான் இன்னும் ரொம்ப சேட்டை பிடிச்ச சார். ஒரு அமைதியான ஒருத்தர். அவர் வந்து நிறைய அப்படி அவர் ஆக்சுவலா ஒரு இன்ட்ரோவர்ட் அவரு. ஸோ போட்டோல நிக்க கூட ரொம்ப கூச்சப்படுவார் செல்வராகவன் சார். அவர் ஆனா வீட்டுக்குள்ள பயங்கர சேட்டை பிடிச்ச பையன் தான். அவரோட நான் 8 வயசு சின்ன பையன். அவர் என்ன பொறுமை இருக்கா உங்களுக்கு கேட்க? அவர் என்னோட ஒரு 8 வயசு அவரோட என்னோட 8 வயசு பெரியவர். அதனால அவர் ரொம்ப பெருசாக இருப்பேன், ரொம்ப சின்னதாக இருப்பேன். எங்களுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் 2 பேர் தான். கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸை போங்க இங்கே அடித்து அவர் ஃபஸ்ட்டாக பேட்டிங் போயிடுவார். பெரியவர் என்னால் அவ்வளோ ஈஸியாக அவர் அவுட் ஆக்க முடியாது. நான் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் பால் போடுவேன். கஷ்டப்பட்டு அவுட் ஆனோன்னா பேட்டை போட்டு ஓடிடுவார். எனக்கு திருப்பி போட மாட்டார். நான் பாதி நேரம் நான் விளையாடினதே கிடையாது, போலிங் தான் போடுவேன். அதே மாதிரி நாலனா அப்போல்லாம் 10 காசு 5 காசு 25 காசு 20 காசெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு தான். திருப்பி அதே தான் நமக்கு, அது ஒன்று தான் ட்ரீம். சின்ன வயசில் அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன். மொத்தமாக அது ஒரு 4 ரூபா 5 ரூபா வாங்கும்போது அவர் வந்து திருடிட்டு போயிடுவார் அது மொத்தமாக. இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர் தான். ஆஹா, அப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குல்ல. ஆமா, அதுவும் ரொம்ப குட்டியா இருக்கும் போது பண்ணுவாங்க சார் அவங்கலாம் பயங்கரமா. ஓகே, அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ.